அனைவருக்கும் வணக்கம். கிரைஸ்ட் யூத்தின் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அனைத்து மக்கள் புனித சகாயனை ஆலயத்தின் இளையோர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் சகோதரி அஸ்வினி அவர்களை எனது சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் அஸ்வினி. வணக்கம் தீபக். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஓகே, நான் அஸ்வினி. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூத்ல ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். உங்கள் லைஃப்பில் நம்ம எல்லா லைஃப்லேயும் நம்பிக்கைன்னு ஒன்று இந்த டேர்ம் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லலாம், அந்த இன்சிடென்ட்டு. ஓகே, அந்த ஃபெய்த் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிடையாது. ஒரு 6th 7th அப்புறம் எங்கள் மம்மிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த மைன்யூட்டான ஆக்சிடெண்ட்டில் அவ்வளோ பெரிய டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது டைம் வந்து நிறைய எடுத்ததுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூவாக ஃபெய்த்ஃபுல்லாக அந்த இப்போ வரைக்கும் இருக்கேன். அடுத்து கேள்வின்னா, உங்கள் லைஃப்லேயே ஏசப்பாவா அதிகமாக உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கா? ஓகே, 10th அதிகமாக உணர்ந்த தருணம்னா 10th மேக்ஸில் வந்து எனக்கு சுத்தமாக வராது. ஓகேவா, 10th மேக்ஸ் வந்து என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல, பிடிக்கவும் இல்லை. ஸோ வந்து நான் அந்த பப்ளிக்கில் பாஸ் ஆகணுன்றதே டவுட்டு தான். அந்த டவுட்டும் மீறி எனக்கு வந்து பாஸ் ஆனது அந்த டைமில் எனக்கு வந்து கடவுள் இருக்காருன்னு அதிகமாக உணர்ந்த டைம் அதுதான். உங்கள் லைஃப்பில் ஏசப்பாவோட வசனம் ஏதாவது சுச்சுவேஷனில் உங்களுக்கு கைட்ஃபுல்லாக இருந்திருக்கா? கைட்ஃபுல்லாக மீன்ஸ் திருப்பாடல் 91, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அளவு நிலை தங்கியிருப்பார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா நானும் எனக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியாகவும் சரி மோஸ்ட்டாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகணும். நான் ரெக்கவர் ஆகணும்னா இது மெடிசன் எடுக்கிற மாதிரி இந்த பைபிள் வசனம் சொன்னால் எனக்கு ரெக்கவர் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இந்த வசனம். அடுத்த கேள்வின்னா, உங்கள் லைஃப்பில் கஷ்டமான சுச்சுவேஷன் நிறையா இருக்கும். அந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்கள் நம்பிக்கை வந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க, அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க? நம்பிக்கையை பாதுகாப்பதும் ஹோல்ட் பண்ணுறதும் நம்மளோட ப்ரேயர்ஸில் தான் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ உருக்கமாக ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையும் ஹோப்ஸும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அது அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கு உங்கள் லைஃப்பில், அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லு. அது ரீசெண்டாக நடந்த சிச்சுவேஷன்னா ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 days ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது வைரல் ஃபீவர் இருந்துச்சு. சரி, வைரல் ஃபீவருக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தெரிஞ்ச 2 daysல வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப அதிகமான கேர்னஸும், அதுக்கப்புறம் வந்து நான் கேர் ஆகி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு. அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுற டைம் வந்து என்னால் பெயினை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஹோப்பை ஃபுல்லாக நான் காட் கிட்ட தான் வச்சேன். அப்போ தான் வந்து எனக்கு வைரல் ஃபீவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும்போது எனக்கு ஹோப், ஓகே நம்ம வச்ச ஹோப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அடுத்து நம்ம லைஃப்பில் வெற்றி தோல்வியோ எல்லா லைஃப்லேயும் இருக்கும், வெற்றி தோல்வியோ. அந்த வெற்றி தோல்வியை உங்கள் லைஃப் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை ஓகே, வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் தான் நம்ம வெற்றியாக தோல்வியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட்டால் வெற்றி, தோல்வி வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அந்த டைமில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா அது தோல்வியாக தான் முடியும். ஸோ வந்து வெற்றியோ தோல்வியோ நம்ம அதுலேருந்து நியூ லெசன்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். வெற்றி வந்துச்சுன்னா ஓகே, தோல்வி வந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து அதுவே நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜாக எடுக்காமல் வெற்றியை நோக்கி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோமோ அதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஓகே, இப்போது உங்கள் லைஃப்பில் வெற்றின்னு வந்திருக்கும், தோல்வி வந்திருக்குல்ல, அந்த மொமெண்ட்டில் 2 மொமெண்ட்லேயும் உங்களை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா நம்ம வெற்றி கிடைக்கும் போது நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கும், தோல்வி கிடைக்கும் போது நம்ம டவுனாக நம்ம இது பண்ணிப்போம். இல்லை சில சமயத்தில் நமக்கு ஹியூமன் நேச்சர் நம்ம சில விஷயம் அத்தவங்க கட்சின்னு சொல்லி நம்ம பொறாமப்படும். அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, வெற்றியும் சரி தோல்வியும் சரி? வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ஓகே, எல்லாருமே இட்ஸ் ஹியூமன் திங், எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். தோல்வின்னு வரும்போது தான் நம்ம அங்கே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம். பிகாஸ் தோல்வி வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகும், நம்மளுக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலாகும்.
ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல கடவுள் மாதிரி கடவுள் எப்படி பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நம்மளும் ஃபர்ஸ்ட் பீஸை வச்சு நல்லா யோசிக்கணும். நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கும் போது நம்ம அந்த தோல்வி ஆகிறதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணமோ அது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதையே நம்ம சக்சீடாக மாற்றலாம். யூத்தில் கற்றுக்கின ஒரு விஷயம் அது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ண ஏதாவது மொமெண்ட் என்ன இருக்கா? சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இது சின்ன விஷயம்னு இல்லை, இது ஒரு மேஜரான பெரிய விஷயம்தான். பேசிக்காக நான் ஒரு ஆம்பிவர்ட். ஓகேவா? ஆம்பிவர்ட்னா வந்து என்கிட்ட யார் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களோ நான் அவங்ககிட்ட நல்லா பேசுவேன். என்கிட்ட எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகாத ஒரு பர்சன்னா அவங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட பேச மாட்டேன். இப்போ யூத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்ட பேருக்கு எங்கள் யூத்தில் இருக்க பிரசிடெண்ட் ஆகட்டும், வைஸ் பிரசிடெண்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி வெளியே எடுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து 3 இயர்ஸில் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கேன். இப்போ வந்து என்னால் ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சுன்னா கூட நான் ஓப்பனாக சொல்ல முடிகிற அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் அப்படி கிடையவே கிடையாது. நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆச்சு. ஆனாலுமே என்னோடய சீனியர்ஸ் வந்து எப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நான் சீனியர் ஸோ நான் வந்து பேச மாட்டேன் மீன்ஸ் நான் போய் பேசணுமா அந்த இதில் இருப்பாங்க. இங்கே இருக்க யூத்தில் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம வெளியே வந்து பேசினாவே அவங்களுக்கு ஹாப்பியாகும். அந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க இங்கே. அதனால் எனக்கு வந்து ஆம்பிவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்னு இல்லை, இப்போ நான் நினைக்கிற பாயிண்ட் என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகியிருக்கேன். அடுத்த கேள்வி என்னன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் இருந்திருக்கும். அந்த ப்ரே பண்ண விஷயம் சில சமயங்கள் நம்ம சர்ப்ரைசிங் வேலை வந்து நம்ம கிடச்சிருக்கும். அதை பற்றி ஒரு அனுபவம் வந்து நடந்த விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் மந்தில் வந்து நம்ம யூத்லேருந்து கிரிப் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அந்த கிரிப் காம்படிஷனில் வின் பண்ணதுனால அதில் கொடுத்த ப்ரைஸ் என்னென்னா கேண்டில்ஸ். எனக்கு கேண்டில்ஸ்னாவே நார்மலாகவே பிடிக்கும். அந்த கேண்டில்ஸில் வந்ததுக்காக எனக்கு கிறிஸ்மஸில் புது லைட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன ஹோப் எனக்கு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. ஸோ அதுதான் எனக்கு சர்ப்ரைஸாக அந்த ஒரு கிஃப்ட்னா தான். ஓகே, உங்களை அதிகமாக ஊக்குவிக்கிற ஒரு ஏசவ பாட்டு இல்லை மாதா பாட்டம் எதாவது இருந்துச்சு? ஊக்குவிக்கிறதுன்னு இல்லை, நார்மலாக பிடிச்ச சாங் என்னன்னா காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதா, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசெண்ட் டைம்ஸில். உங்களுக்கு மிகவும் பிடிச்ச செயின்ட் யார்? எனக்கு பிடிச்ச செயின்ட் யாருன்னா சென்ட் தெரேசா. ஏன்னா வந்து நான் ஸ்கூல் டைம்ஸில் வந்து எல்எஃப்எல்ல இருந்தேன். எல்எஃப்எல்னா லிட்டில் ஃப்ளவர் லீக். அது என்னன்னா லைக் மரியன் சேனை மாதிரி ஒரு குழு. அதில் என்ன நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லைக் எவ்ரிடே மாஸ்க் வரணும், 7 டேஸ்னால் 7 டேஸும் மாஸ்க் வரணும், 7 டேஸில் 3 டைம்ஸ் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். லைக் அந்த மாதிரி டைமில் தான் வந்து எனக்கு மாஸும் ப்ரேயரும் வர்றதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம அதுலேயே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த டைமில் தாட்ஸ் அதிகமாக வந்துச்சு. உங்களுக்கு ஏசப்பா கிட்ட பிடிச்ச ஏதாவது குணம் இருந்தால் சொல்லுங்கள். ஏசப்பா கிட்ட பார்த்து நீங்கள் வேந்த குணம். ஏசப்பா கிட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னா பீஸ் தான். ஓகேவா? பீஸ் வந்து ஏன் பிடிச்சது அதிகமானா லைக் நம்ம வந்து எந்த இடத்துலையும் கத்தாமல் நம்ம வந்து அமைதியாக நம்ம பீஸ்ஃபுல்லாக யோசிச்சனாவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யாருன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அந்த கிளாரிஃபிகேஷன் வந்தாவே நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் அண்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம தெளிவாக செய்ய முடியும். அதனால் எனக்கு ஏசப்பா கிட்ட இருக்க குணம் வந்து ரொம்ப பிடிச்சது பீஸ் தான். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஹேபிட்டு ஏசப்பாவை உங்களை எவ்வளோ கிட்ட உங்களுக்கு கொண்டு செல்லுது? அது எதாவது இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், இல்லை ரோஸ் சொல்லதாக இருக்கலாம், பைபிள் படிக்கிறதா இருக்கலாம், சர்ச்சுக்கு வரதா இருக்கலாம். நீங்கள் இந்த இதில் எந்த தருணத்தில் நீங்கள் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ என்ன ஏசப்பா கிட்ட எனக்கு இன்னும் க்ளோஸாக ஆகிற ஒரு ஹேபிட் என்னன்னா, நம்ம செயின்ட் சிசிலியா சொல்லியிருக்காங்க, ப்ரேயர்ஸோட சாங்ஸ் தான் வந்து கடவுள் இன்னும் நம்மளை கேட்பாரு. ஸோ வந்து எனக்கு சாங்ஸ் தான் வந்து ஏசப்பா கிட்ட போகிற க்ளோஸாக ஒரு வழி இருந்தது. ஸோ நிறைய சாங்ஸ் கேட்டேன். சாங்ஸில் அது மூலியமாக எனக்கு பைபிள் வர்சஸும் நிறைய தெரிஞ்சுது. ஸோ வந்து ப்ரேயர்ஸோட சாங்ஸ் வந்து எனக்கு இன்னும் க்ளோஸராக இருக்கும் காட் கிட்ட. ஓகே, நீங்கள் யூத்தில் இருக்கீங்களா? நம்ம யூத்தில் உங்களுக்கு ஒரு பர்சன் இன்ஸ்பயர் ஆனதுன்னா அது யாராக இருக்குங்க?
இப்போ இன்ஸ்பிரேஷன் யாருன்னா என்னோட சீனியர் கிளமெண்ட் அண்ணா சொல்லலாம். ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, வேரியேஷன் ஆஃப் தாட்ஸு, லைக் இப்போ நம்ம ஒரு பிளான் சொல்லணும்னா நம்மளுக்கு அந்த அனதர் சைடையும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அவர் அனதர் சைடையும் யோசிச்சு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தருவார். அதனால எனக்கு அவர் வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற இளையோர்களுக்கு அவங்களுக்கு நீ ஏசாவை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்க யூத் ஜென்ரேஷனுக்கு என்ன நான் ஒரு மெசேஜ் சொல்வேன்னா, நம்ம மேலே இருக்க நம்பிக்கையோட கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சோன்னா நம்ம லைஃப்பும் நம்ம என்ன விஷயம் யோசிக்கிறோமோ அதில் நம்ம நல்லா ஷைன் ஆகலாம். ஸோ கடவுள் மேலே 100% நம்பிக்கை வைக்கணும், அதுதான் பாயிண்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதா இது, அந்த மாதா உங்களுக்கு அவங்களுடைய ப்ரே பண்ணி உங்களுக்கு நடந்த காரியம் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் அந்த மாதா எதுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எனக்கு பிடிச்ச மாதா வந்து துன்ப முடிச்சுகளை அழுக்கும் மாதா. ஏன் அந்த மாதா பிடிக்கும்னா, பாஸ்ட் 2 இயர்ஸாக தான் எனக்கு அந்த மாதா தெரியும், அந்த சர்ச்சும் தெரியும். ஏன் எனக்கு அது பிடிக்கும்னா, லைக் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் ரொம்ப கஷ்டம், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, பிடிக்காது. ஸோ அதில் வந்து நான் பிளேஸ்மெண்ட் போகும்போது ஆப்டிடியூட்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆப்டிடியூட்லாம் மெயின் மேக்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து அந்த மேக்ஸ் புரியுது, எனக்கு என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நான் வந்து அந்த மாதா கிட்ட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அங்கே வந்து விசேஷம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே விசேஷம். ஸோ வந்து நான் எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆப்டிடியூடில் பாஸ் ஆகணும், கிளியர் பண்ணணும். ஸோ வந்து நான் ஒரு 2 மந்த் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே போனேன். 3rd சாட்டர்டேயில் வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, ஆப்டிடியூட் கிளியர்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு அந்த மாதம் மேலே ரொம்ப ஃபெய்த்ஃபுல் அதிகமாக இருந்ததுனால எனக்கு அந்த மாதம் பிடிக்கும். பிடிச்ச பாட்டு என்ன மாதாது? எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா மாதாவே துணை நீரே. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கூடவே நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஆன டைம் வந்து மாதா நம்ம கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு இந்த சாங் பிடிக்கும். Describe our youth in one word or one sentence. டிஸ்கிரைப்னா லைக் என்னோட டேர்னிங் பாயிண்ட்னா அதுதான். பிகாஸ் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணது வந்து யூத் தான். இன்று நம்ம நிகழ்ச்சிகள் கொண்ட சகோதரி அஸ்வினி அவர்களுக்கு எனக்கு சார்பு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு எதனா ஒரு மெசேஜ் சொல்லணும்னா, நீங்கள் சில சமயத்தில் நீங்கள் இம்பர்ஃபெக்டாக நீங்கள் பேசின வரைக்கும் எனக்கு அப்படி தோணுது. சில சமயத்தில் நீங்களே உங்களை இம்பர்ஃபெக்டாக யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம யாருமே இங்கே யாரும் பர்ஃபெக்டும் கிடையாது. இப்போ ஏசப்பாட வசனம் சொல்லுது, எசாயா 43:3 சொல்லுது, நீ எனது பார்வைக்கும் விலை பெற்றனும் பிரியமாக இருக்கிறார். சரி, உங்களை இனிமே அவங்க லைஃப்பில் நீங்கள் எப்பவுமே உங்களை இம்பர்ஃபெக்ட் நினைக்காது. எந்த விஷயம் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் எப்பவுமே காடோட லவ்வில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உணர்ந்துருக்குங்க. அதுமாரி நீங்கள் எப்பவுமே ஜெபம் பண்ணுற மாரி உங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கும் நீங்கள் அதை அப்படியே கொண்டு போங்க. அடுத்த வாரம் புதிய நபருடன் புதிய கேள்வியுடன் உங்களை நேரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கே. தீபக் ரோஷன் மற்றும் எஸ்எம்சி யூத். நன்றி.